சந்தியா ராகம் சரியில்ல. சீனு, மாயாவ பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பத்மா, சாரு கல்யாணத்துக்காக மண்டபத்துக்கு எல்லாரும் போலான்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கல்யாணத்துல பத்மா இவ்வளவு ஆர்வம் காட்டுறாளான்னு ஜானகி அம்மாவுக்கும் சந்தேகமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. பத்மாவை பார்த்துட்டு மாயா வந்து கேக்குறாங்க, என்ன பெரியம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்கவும், இல்ல பத்மா இந்த கல்யாணத்தை இவ்வளவு ஆர்வமா எடுத்து நடத்துறாளே அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு மாயா, பயமாவும் இருக்குங்கிறாங்க. எதுக்கு பெரியம்மா பயப்படுறீங்க? அத்தை தான் தைரியமா எடுத்து நடத்துறாங்கல்ல, நல்லபடியா கல்யாணம் நடக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க மாயா. அப்படியே மாயா சொல்கிறேன், ஐயோ சாரு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா அதுவே எனக்கு போதும். உங்கள் பெரியப்பாவும் அதுதானே ஆசைப்பட்டாங்க. உங்கள் பெரியப்பா முன்னால் நின்று நடத்த வேண்டிய இந்த கல்யாணத்தை பத்மா எடுத்து நடத்துகிறான்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஆனாலும் ஒரு ஓரத்தில் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் என்னையும் அறியாமல் இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க ஜானகி. மாயா பேசாமல் எல்லா உண்மையும் உங்கள் பெரியப்பா கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க ஜானகி. தெரியுமா அப்படி உண்மையை சொன்னால் பத்மா அத்தை வேற மாதிரி ஏதாவது பிளான் மாற்றிடுவாங்க தெரியுமா. நாம சொல்கிறது பொய்யாகவும் அவங்க செய்கிறது சரியாகவும் நடத்திடுவாங்க. அத்தை அப்படியே பெரியப்பா கிட்ட மாற்றி பேசிடுவாங்க. அப்படியெல்லாம் நான் எந்த தப்புமே பண்ணல. சாருவுக்கு நான் அந்த மாப்பிள்ளையை தானே பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. திரும்பவும் நம்ம பேர்ல தான் பழைய தூக்கி போடுவாங்க பெரியமா. அத்தை செய்யறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால அத்தை வழியிலேயே போறது தான் நமக்கு சரி பெரியமா. அதையும் தாண்டி நம்ம அத்தை பேர்ல தப்பு சொன்னோம்னா என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நம்மளை தான் ஓரங்கட்டி வைப்பாங்க. என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பொறுமையா இருந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு விடை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க பெரியமாங்கிறாங்க மாயா. அம்மா போற போக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உன் மேல கோவம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக அந்த கோவத்தை இப்படியேவா வச்சுட்டு இருப்பா. உன்னையும் சீனவையும் பிரிக்க நினைக்கிறாளே அதுதான் எனக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்கல. இப்படி எல்லாம் கூடவா பத்மா யோசிப்பா? ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு பாக்குறத விட்டுட்டு பிரிக்க நினைக்கிறாளே அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் கோவமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி. சரி பெரியமா எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்க, நாம மட்டும் இங்க இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரு, நம்மளும் அவங்களோடவே போயிடலாம் வாங்க பெரியமான்னு கூப்பிடுறாங்க மாயா. தானா மாயா கிட்ட கேக்குறாங்க, மாயா அங்க எல்லாரும் கிளம்பியாச்சாங்கிறாங்க. நாங்க கிளம்பியாச்சு தானா, இதை பாரு தானா அங்க அவங்க பார்த்த மாப்பிள்ளை இருக்கக்கூடாது, நம்ம பார்த்துருக்கிற மாப்பிள்ளை தான் ரெடியா இருக்கணுங்கிறாங்க மாயா. அந்த கல்யாண புரோக்கர் முக்கியமா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடக்கூடாது, அவர் மட்டும் வந்துட்டாருன்னா அப்புறம் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. புரோக்கர் அனுப்பின மாப்பிள்ளை இல்லை இது வேறொரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எல்லா காரையும் கெட்டுருங்கிறாங்க. அச்சோ கண்டிப்பா அத்தை அந்த புரோக்கரை கூப்பிட்டுருப்பாங்க மாயா, அவர் வந்தாருன்னா நம்ம என்ன செய்யறதுங்கிறாங்க தனா. சரி விடு, கதிர்கிட்ட சொல்லி அந்த புரோக்கர் வரவிடாம நாம பார்த்துக்கலாம். கதிர்கிட்ட தனா சொல்றாங்க, இதை பாருங்க அந்த புரோக்கர் மட்டும் மண்டபத்துக்கு வந்து அத்தையை பார்த்து பேசிட்டாங்கன்னா அவர் அனுப்பின மாப்பிள்ளை இல்லைன்னா அத்தைக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம அந்த புரோக்கர் இங்கே வரவிடாம பண்ணிட்டா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும். அதனால இதுக்கெல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்ணிடணுங்கிறாங்க. கதிர் விடுதனா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த புரோக்கர் அங்கே வரக்கூடாது அவ்வளவுதானே. அந்த புரோக்கர் மண்டபத்து பக்கமே தலை காட்ட மாட்டான் பாருங்கிறாங்க. மகாலிங்கம் பத்மா கிட்ட ரகசியமாக கேட்குறாங்க, சமுதியமா நீங்கள் சொன்ன மாதிரியும் நான் ஆசைப்பட்ட மாதிரியும் என் பொண்ணு கழுத்தில் உங்கள் பையன் தாலி கட்டிடுவாரல்லங்கிறாங்க. ஐயோ சம்மந்தி என்ன நீங்கள், ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? இவ்வளவு தூரம் பிளான் பண்ணியிருக்கேன், இதில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் பாருங்கள். உங்கள் பொண்ணு கழுத்தில் என் பையன் சீனு தான் தாலி கட்ட போகிறான். கண்டிப்பாக மாயா அங்கே வரமாட்டா. மாயானால எந்த பிரச்சனையும் வராது. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் மாயா என்ன கதி ஆகிறான்னு பாருங்க. என்னமோ சம்மந்தியம்மா நீங்கள் சொல்கிறீங்க, நானும் தைரியமாக வந்துட்டேன். ஆனால் இந்த மாயாவை நினச்சா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கல்யாணத்தை நடத்த விடுவாளான்னு சந்தேகமாகவும் இருக்குதுங்க சம்மந்தியம்மாங்கிறாங்க மகாலிங்கம். ஐயோ என்னங்க சம்மந்தி இவ்வளோ தூரம் நானே தைரியமாக இருக்கேன், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பத்மா. இதை பாருங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணு கழுத்தில் என் பையன் தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இதெல்லாம் என்னோட வேலை. நீங்க இதை பத்தி நினைச்சிட்டு கவலைப்படுறீங்க, நீங்க மற்ற வேலைகளை பாருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் நானும் பேசிட்டு இருந்தா யாருக்காவது சந்தேகம் வந்துடும், இதை பத்தி இனிமே நீங்க யோசிக்காதீங்க. பார்வதி ஓடி வராங்க, அண்ணி எனக்கு என்னமோ நேரம் ஆக ஆக பதட்டமாவே இருக்குங்க அண்ணி. இந்த உண்மை அண்ணனுக்கோ அன்னிக்கோ வேற யாருக்கோ தெரிஞ்சிருச்சு, முக்கியமா மாயாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினைச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவா நீ. இதுலயும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு நீ. தயவு செய்து இது மட்டும் வெளியே தெரியாம எப்படியாவது நீங்க காரியத்தை கச்சிதமா முடிக்கணுங்கிறாங்க பார்வதி. பார்வதி நீ பயப்படுறத பார்த்தா எல்லார்கிட்டையும் நீயே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு, கொஞ்சம் பயப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தைரியமா இரு. சரிங்க நீ, எப்படியோ நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும், சாருவுக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு அதுவே போறங்கன்னுட்டு போறாங்க பார்வதி. அங்க மாயாவை பாக்குறாங்க, மாயாவை பார்த்ததும் பத்மா ரொம்பவே பணிஞ்சு போறாங்க. மாயா என்னம்மா இது கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா மேக்கப் போட்டுக்கோ, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு அக்கறையா விசாரிக்கிறாங்க பத்மா. அடடே என்னைக்கும் இல்லாத திருநாளா அத்தை இன்னைக்கு தான் ரொம்ப அக்கறையா என்ன கவனிக்கிறாங்கன்னு மனசுல நினைச்ச மாயா. என்னங்க இந்த சாரீ எடுப்பா இல்லையாங்கிறாங்க. இல்லைம்மாயா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக கட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், அது டல்லாக இருக்குது, நீ எதுவுமே இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல போல இருக்கு, இரு உனக்கு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்ப அக்கறையாக போய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. எல்லாம் மயக்க மருந்து பொடியை போடுறாங்க. போடும்போதே நினைக்கிறாங்க, அடியே மாயா இன்னைக்கு நீ நான் கொடுக்குற ஜூஸை குடிச்சிட்டு 2 நாளைக்கு எழுந்திரிக்க முடியாது, எழுந்திரிச்சதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா உன் வாழ்க்கையவே தலைகீழ திருப்பி போட்டு வச்சிருப்பேன்டி. அப்போ பாரு உனக்கு புரியும் இந்த அத்தை யாருன்னு. சாரு தாண்டி என் வீட்டு மருமக, என் சீனு கூட வாழ வேண்டியதே சாரு தான்.
இடையில வந்த நீ என்னம்மா ஆட்டம் கட்டிட்டு இருக்க, உனக்கு வைக்க போறேன் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பத்மா. மாயா அந்த ஜூஸை கையில் வாங்கிட்டு, அத்தை என் மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாளாக எனக்கு தெரியாமல் போச்சுங்கிறாங்க. ஆமாம் மாயா, என்னதான் இருந்தாலும் நீ என் வீட்டு மருமக, உன் மேலே எனக்குன்னா அக்கறை இருக்காதா என்ன? நீயும் பாரு, காலையிலேருந்து சாருவோட கல்யாணத்துக்காக எப்படியெல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. நீ எதுவுமே சாப்பிடாத எனக்கும் தெரியும் மாயா. அந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம், இந்தா குடிங்கிறாங்க. சரிங்க அத்தை, எனக்கும் களைப்பாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூஸை வாங்கிக்கிறாங்க மாயா. மாயாவும் அந்த ஜூஸை குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பத்மா, ஆஹா நாம கொடுத்ததை நல்லாவே நம்பிட்டா. குடி, இந்த ஜூஸு தான் இன்னைக்கு கல்யாணத்தையே நடத்தி வைக்க போகுது. குடிச்சிட்டு நீ மயங்கி கிடப்ப, அதுக்குள்ளேயே சாருவுக்கும் சீனுவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சு காட்டுறேன் பாருங்கிறாங்க பத்மா. மாயா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருந்த அந்த ஜூஸ் பூரா அந்த பக்கமாக வாஷ் பேசனில் ஊற்றி விட்டுறாங்க. பத்மா கிட்ட டம்ளர் கொடுத்ததும் பத்மா அதை சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. ஆஹா நாம நினைச்ச மாதிரி யதார்த்தமா நம்பி வாங்கி குடிச்சிட்டாலே, ரொம்ப நல்லதா போச்சு, நாம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஜூஸை நான் குடிச்சிட்டு மயங்கி கிடப்பேன், இந்த இடையில நீங்க உங்க பையனுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆனா என்னமா ஒரு சந்தோஷம் அத்தைக்கு. நம்பிக்கையோட இருக்கிற உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் போங்கன்னு நினைக்கிறாங்க மாயா. பத்மா ரூமுக்குள்ள போனதும் சாரு கிட்டையும் பார்வதி கிட்டையும் சந்தோஷமா சொல்றாங்க, சாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனு உங்க கழுத்துல தான் தாலி கட்ட போறான், இதை யாராலும் தடுக்க முடியாது. இப்பதான் மாயாவுக்கு மயக்க மருந்து போட்ட ஜூஸ் கொடுத்து அவளும் உடக்குன்னு குடிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்தானா 2 நாளைக்கு எழுந்திருக்க முடியாது சாரு. அதுக்கப்புறம் தான் அவ வாழ்க்கை என்னாச்சுன்னு அவளுக்கே தெரியாம அந்த இடத்துல நிக்க போறா. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நீ கவலைப்பட்டு இருக்காதா சாரு, சந்தோஷமா இரு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் பாரு சாரு. கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாயாவால எதுவும் பண்ண முடியாது. மாயாவை வீட்டுக்கே வராம வெளியே விரட்டு விட வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கல்யாண பொண்ணு கலையாயிருமா, இல்ல நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க பார்வதி. மணமேடையில ஐயர் கூப்பிடுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. சாரு ரெடியா இருக்கிறாங்க. சீனு தான் நமக்கு மாப்பிள்ளையாக போறாருங்கிற சந்தோஷத்துல கனவுகளோட சாரு ரெடியாகி வராங்க. பார்வதி கிட்ட சொல்றாங்க, பார்வதி நாம நினைச்ச மாதிரி மாப்பிள்ளைய காணல, லெட்டர் எழுதி வச்சிருக்காங்களாங்கிறாங்க. அதெல்லாம் லெட்டர் எழுதி தயாரா வச்சிருக்காங்க அக்காங்கிறாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு மாப்பிள்ளைய காணான்னு அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு பதறிக்கிட்டு வரேன், எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணுமல்லங்கிறாங்க பத்மா. ஆமாங்க்கா சீக்கிரம் போங்க போங்க, அதுக்கு முதல்ல நம்ம சாருவை கூட்டிட்டு போய் மணமேடையில் உட்கார வச்சிடலாங்கிறாங்க. ஆமா பத்மா, இல்லை சாருவை கூட்டிட்டு போய் மணமேடையில் உட்கார வச்சுட்டு தான் நம்ம ட்ராமாவை ஆரம்பிக்கணுங்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை கிட்ட மாயா என்னெல்லாம் சொல்லி வச்சாங்களோ அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையும் காணாத போயிட்டாங்க. இந்த பக்கமா பத்மாவும் அதே மாப்பிள்ளை கிட்ட தான் சொல்லி வச்ச மாதிரி அந்த மாப்பிள்ளை காணாத போக பத்மா ஏற்பாடு பண்ணின மாதிரி நடந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த தடவையும் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு, ஐயோ ரகுராம் ஐயா உங்களை நம்பி என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது போல இருக்கே, அப்பதான் உங்க தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மணமேடை வரைக்கும் வந்த பொண்ணுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தீங்க. இந்த தடவையும் ஏதோ ஒரு நல்ல பையன் அமைஞ்சிருக்கான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதாவும் சொன்னீங்க. இப்பவும் மாப்பிள்ளை காணாம போயிட்டாரு, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியே நிரந்தரம் இல்லாம இருக்கிறதா, நீங்க கொடுத்த வாக்கு பொய்யா போச்சு எங்க ஐயா அப்படின்னு மகாலிங்கம் சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையே இல்லையேன்னு நினைக்கும் போது நான் இருந்து இனிமே என்ன பிரயோஜனம், என் பொண்ணு நானும் இங்கேயே செத்து போறோம் அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். அவன் மறுபடியும் போய் ரகுராம் கிட்ட டிராமா போடுறாங்க. அண்ணே என்னென்ன இது, உங்க இடத்துல இருந்து நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கலான்னு நினைச்சேன், ஆனா இப்பவும் மாப்பிள்ளை காணாம போயிட்டாரனே, என்ன செய்யறது? பத்மா மகாலிங்கத்தையும் சாருவையும் பார்த்து, இதை பாருங்கண்ணே, எங்க அண்ணன் இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்க, நீங்க ஒன்றும் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க. அண்ணன் கண்டிப்பா சாருவோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு அவசரப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்கிறாங்க. இல்லம்மா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கலான்னு வெகு ஆசையா இருந்தேன், அப்பவும் என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு, இந்த தடவையும் நின்று போச்சு. 4 பேர் 4 விதமா என் பொண்ணை பேசுவாங்களே, நாங்க இருக்கிறத விட சாகிறதே மேல். பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இந்த அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி என் பொண்ணுக்கும் இல்லை எனக்கும் இல்லைங்கிறாங்க மகாலிங்கம். அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களை நம்பி வந்த குடும்பத்தை நாங்க யாரையும் கைவிட்டதில்லை அண்ணே, இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பாவண்ணே சாரு வரைக்கும் வந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவன் மனசு என்னமா பாடுபடும் உங்களுக்கும் தெரியுமல்ல. கல்யாணம் மட்டும் நின்னா சாரு உயிரோடவே இருக்க மாட்டா, அதனால இந்த கல்யாணம் நிற்க கூடாது, நம்ம சீனுவையே சாரு கழுத்துல தாலி கட்ட சொல்லிடலன்னு அப்படின்னு பத்மா வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த பாட்டி சிவராமன் மணிவண்ணன் இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க ஜானகிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. பத்மா நீ என்னடி சொல்ற, ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க ரமணி பாட்டி. உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. பாவமா சாரு அப்பவும் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா, இப்ப பாரு இப்ப பார்த்து வச்ச மாப்பிளையும் காணாம போயிட்டாரு, அதுக்காக இவளை இப்படியே விட்டுற முடியுமா என்ன, நம்ம சீனுவையே இவளுக்கு கழுத்துல தாலி கட்ட சொல்லிடலாங்க. மாயாவோட வாழ்க்கை என்னடி ஆகிறது, மாயாவை தான் நம்ம சீனுவுக்கு பிடிக்கவே இல்லையே, சீனுவுக்கும் மாயாவுக்கு இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல, அதனால பிடிக்காத இந்த மாயா கூட என் பையன் எப்படிமா வாழ்வானோ, நீ எதையும் யோசிக்காதடா, பாவண்டா சாரு இந்த நிலைமையில இருக்கும்போது
போதும் நாம தாண்டா அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். வாடா வந்து தாலியை கட்டுவான்னு கூப்பிடுறாங்க பத்மா. உண்மையும் தெரிஞ்சதுனால ஜானகம்மா அமைதியாவே இருக்காங்க. அண்ணே நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. தங்கச்சியோட புள்ள வாழ்க்கை அனாதையா போச்சேன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் ஏதாவது ஒரு வழி செய்வாரு. நல்லா தெரியுமல்ல சீனுவும் மாயாவும் இன்னும் வாழ்க்கையவே தொடங்கல. பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதை விட பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சந்தோஷம் அல்லவா? அதனால சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்க நீங்கிறாங்க. பத்மா என்னடி நினைச்சிட்டு இருக்கிறேன்னு மணிவண்ணன் கோவமா வந்து திட்டுறாங்க. பாருங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சாரு நம்ம குடும்பத்தால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்கு பரிகாரம் தேடணும்னா சீனு அவ கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்கிறாங்க பத்மா. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அமைதியா ஓரமா நெல்லு அப்படின்னு மணிவண்ணன் சொல்லவும், ஏமா மாயா அந்த மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க மணிவண்ணன். இது கேட்டதும் பத்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த பக்கமா மாயா மாப்பிள்ளையோட வந்து நிக்கிறாங்க. கதிர் இவங்க எல்லாருமே கூட வராங்க. இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்மா மணமேடையில வந்து உட்காந்துருக்காங்க. அப்பாடா பத்மா நீ ஒன்றும் பயப்படாத, மாப்பிள்ளை வந்துட்டா இருப்பாரு. கொஞ்ச நேரம் மாப்பிள்ளைய காணானதும் நீ என்னமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட, மாயாவோட வாழ்க்கையை ஓரங்கிட்ட நினைச்சிட்டியடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஐயோ இவன் எங்கிருந்து வந்தான்? இவனை தான் போன சொல்லியிருந்தமே, நம்ம பேசி வச்ச மாதிரி நடக்கலையே. சாரு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு பத்மா போய் சாரு கிட்ட சொல்றாங்க. இது நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்ன மனவேட வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு வேறொரு மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே, இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுங்கிறாங்க. ஐயோ சாரு நீ மட்டும் எழுந்திருச்சிடாத, இந்த உண்மை என் குடும்பத்துக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கங்கிறாங்க. அதுக்காக என்னோட வாழ்க்கையை நான் தானம் பண்ண முடியுமா? என்ன தெரியாத யாரோ ஒருத்தரை என்னால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறாங்க சாரு. ஐயோ சாரு இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. பேசாம இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோங்கிறாங்க பத்மா.